من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون لو نشاء لجعلناه حطاما فظلتم تفكهون صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام ما من مسلم يغرس غرسا أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة إلا كان له به صدقة صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான அல்லாஹுவினுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களில் சங்கையான மாதமாக இருக்கக்கூடிய ரஜபு மாதத்தின் துவக்கத்திலே நாமெல்லாம் இருக்கிறோம். ரஜபு மாதம் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, ரசூலினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று. முஹர்ரம், துல்கஅதா, துல்ஹஜ், ரஜப். இந்த 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதமாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ரஜபு மாதம் ரமலானுடைய மாதத்திற்கு ஒரு முன்னோட்டமாகவும் அமைந்திருக்கிறது. மேன்மக்கள், இமாம்கள், ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவார்கள், ரஜபுடைய மாதம் விதைகளை விதைக்கின்ற ஒரு மாதம் என்றும், ஷஅபானுடைய மாதம் நீர் ஊற்றுகின்ற மாதம் என்றும், ரமலானுடைய மாதம் அதை அறுவடை செய்கின்ற மாதம் என்றும் நமக்கு இந்த மாதங்களை எல்லாம் அதை பிரித்து சொல்லி தருவார்கள். அதனால்தான் ரமலானுக்கு தயாராகுவது நாம் ரஜபில் இருந்தே அதை துவங்கி விடுகிறோம். ரஜபில் இருந்தே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க ஆரம்பித்து விடுகின்றோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய், உயர்ந்த அந்த ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற நசீபை தா அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றோம், நாம் கேட்க துவங்கி விடுகின்றோம். அடிப்படையில் சிறப்பு வாய்ந்த மாதத்தில் ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அதனால் அதிகம் இப்போ இருந்தே ரமலானுக்கு ஒரு முன் தயாரிப்பாக, ரமலானை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஒரு ரமலானையும் பரிபூர்ணமாக முறையில் அனைவரையும் இந்த ரமலானை பெற்று அதனுடைய அனைத்து நன்மைகளையும் பெறுகின்ற மேன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஆரம்பத்தில் இதை நினைவு கூறிவிட்டு இன்றைக்கு ஜும்ஆவில் நாம் இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயத்தை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம், அல்லாஹும் ரசூலும் விவசாயத்தை செய்வது குறித்தும் மரம் நடுவதை பற்றியும் நமக்கு ஆர்வமூட்டியதைப் போல உலகத்தில் வேறு யாரும் ஆர்வமூட்டவில்லை.
காலங்கள் கடக்க கடக்க இயந்திரத்தின் பக்கம் மனிதனுடைய சிந்தனை திரும்புகிறது. விவசாயத்தின் பக்கம் மனிதனுடைய ஆர்வமும் ஆசைகளும் குறைந்து கொண்டே போகிறது. ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இது அப்படியே போச்சுன்னு சொன்னால் எதிர்காலத்திலே உணவிற்கு உண்டான பற்றாக்குறைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் ஒரு பக்கம் ஆய்வாளர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லித் தருகிறார்கள். அதையும் நாம் பார்க்குறோம். அதனால் இப்போ இருக்கிற தலைமுறையினர்கள் அடுத்து வர இருக்கிற தலைமுறைகள் அவர்கள் இந்த உலகத்தில் போகிற போக்கிலே அனைவரும் ஒவ்வொரு துறைகளை தேர்வு செய்கிறார்கள், செல்லுகின்றார்கள். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த விவசாயத்தின் பக்கமும் ஒரு குழுவினர் நம் சமூகத்தில் இருக்க வேண்டும், இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே நமக்கு தெரியும், இந்த தஞ்சை பகுதியிலே நிறைய முஸ்லிம்கள், நிறைய அந்த விவசாயத்தை சார்ந்தவர்கள், அந்த தொழிலை செய்யக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அடுத்து அந்த தலைமுறைகளுக்கு அது செல்வது குறைந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் எவ்வளவு இந்த விவசாயத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நமக்கு ஆர்வப்படுத்தி சொல்லி இருக்கிற ஹதீஸ்கள் இருக்கிறது. ஒரு மரம் நடுவதை பற்றி எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் நிறைய வசனங்கள் பூமியில் விளைகின்ற பயிர்களை பற்றியும் விளைச்சல்களை பற்றியும் பழங்களை பற்றியும் ஏராளமான வசனத்திலே நமக்கு சொல்லி தருகிறார். அந்த வசனத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அதுல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் ஆர்வப்படுத்தி கொண்டே வருகிறான். ஒன்று, அந்த விளைச்சலின் மூலமாக நீங்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க உணருங்க. ரெண்டாவது, அந்த விளைச்சலுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்கள் அப்படிங்கிற இந்த ரெண்டு செய்தி குர்ஆனில் வருகின்ற எல்லா வசனங்களும் நமக்கு சிந்திக்க தூண்டுகிறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் விவசாயத்தை பார்த்து நீங்கள் அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்வீர்கள். அது மனிதனுடைய சக்தி கிடையாது. ஒரு விளைச்சல் உருவாகுவது, போடுவது மனிதன், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவது மனிதன், அதற்குண்டான மருந்துகளை தெளித்து பராமரித்து உருவாக்குபவன் மனிதன். ஆனால் அதை முளைய செய்பவன் அல்லாஹ் என்று திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய இருப்பையும் நமக்கு பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக விளைச்சல்களை அல்லாஹ் குர்ஆனிலே பாடமாக காட்டுறான். நிறைய வசனங்கள், சூரத்துல் யாசீன்ல ஒரு ஆயத்து வரும், ஆயத்துல் லஹுல் அர்துல் மைத்தா, நீங்கள் மையத்தாக கிடக்கின்ற பூமியை நீங்கள் பாருங்கள், அதில் அத்தாட்சி இருக்கு அப்படின்னு சொல்றான். மையத்தாக கிடக்கு, ஒண்ணுமே இல்லை, ஒரு தரிசான நிலமாக இருக்கிறது, மையத்தான பூமியாக இருக்கிறது. அந்த பூமியை பாருங்க, அதுல உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. எதை பார்க்க சொல்றான்? அருள் மைத்தா வாஹைனாக, அதை நாம் உயிர்ப்பிக்கிறோம். எப்படி எல்லாம் உயிர்ப்பிக்கிறான்? மலையை பொழிய செய்து அந்த பூமியை என்ன செய்கிறான்? உயிர்ப்பிக்கிறான். வாஹரஜ்னா மின்ஹா ஹப்பா, அதிலிருந்து நாம் விதைகளை நான் முளைய செய்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான். மலையை பொழிய செய்வதும் அந்த பூமியை ஹயாத் ஆக்குறான், நல்லா திடமாக ஆக்குறான். ஏன்னா விவசாயத்தினுடைய அந்த பேசிக்கை அதை வைத்து தானே இருக்கிறது. அந்த மலையை வைத்து தான் அல்லாஹ் அதை ஏற்படுத்துகின்றான். அதை சொல்றான், நான் ஹயாத்தாக ஆக்கிறேன், மலையின் மூலமாக நான் அதை உருவாக்குகிறேன். வாஹரஜ்னா மின்ஹா ஹப்பா, அதிலிருந்து விதைகளை, அதிலிருந்து செடிகளை நான் என்ன செய்கிறேன்? முளைக்க செய்கிறேன். ஃபமின்ஹு யாக்குலூன், நீங்க அதை தான் சாப்பிட்றீங்க. அல்லாஹ் சொல்றான். நீங்கள் சாதாரண சாப்பிடுகின்ற சாப்பாட்டை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதனுடைய பேக்ரவுண்டை அதை யோசிச்சு பாருங்க. அது எப்படி உருவாகிறது, எப்படி நான் உருவாக்கி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றான். ஃபமின்ஹு யாக்குலூன், அதுல இருந்து தான் நீங்க சாப்பிடுறீங்க. அது மட்டுமல்ல, வஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத்தி மின் நഖீலி வஅனாப், நாம் பூமியிலே நிறைய நீர்களை ஓடச் செய்கின்றோம், அருவிகளை ஓடச் செய்கிறோம், ஆறுகளை ஓடச் செய்கிறோம், தோட்டங்களை ஏற்படுத்தி தருகின்றோம். வஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன், நீரூற்றுகள் ஓடுகிறது. லியாக்குலு மின் ஸமரிஹி, அதிலிருந்தும் நீங்க என்ன செய்கிறீங்க? பலன் அடைகிறீர்கள். அதிலிருந்து என்ன செய்யுங்க? ஆறு ஓடுது, நதி ஓடுது, கடல் ஓடுது, எல்லாத்துலேயும் மனிதன் பயனடைகிறானா இல்லையா? அதிலிருந்தும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பயனடைகிறீர்கள். வமா அமிலத்துஹு ஐதீஹிம், அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் உங்களுடைய கரங்கள் செய்யவில்லை. இதெல்லாம் இந்த விளைச்சல் வருது, ஆறு ஓடுது, எல்லாத்தையும் பார்க்குறீங்கல்ல, பச்சை பசேர்னு பசுமையாக இருக்கு. பொதுவாக அதை பார்த்தாவே மனசுக்கு என்ன செய்யும்? ஒரு சந்தோஷம் ஏற்படும். கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த பகுதியில் அந்த வயல் வெளியில் போயிட்டாவே பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே ஆரம்ப காலகட்டங்களில் எங்கள் ஊர்லலாம் குடும்பத்தோடு வயலுக்கு போவோம். அங்கே போய் உட்கார்ந்து எல்லாம் பேசிட்டு ஒன்றா இருந்துட்டு கலகலன்னு இருந்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கிற காலங்கள்லாம் இருந்தது. ஏன்னா அங்கே போயிட்டா ஒரு மன நிம்மதி, ஒரு மன ஆறுதல், அதை பார்ப்பதற்கு ஒரு பசுமையான
அழகான ஒரு காட்சிகள், ஒரு அழகை, ஒரு இயற்கை சூழலை அல்லாஹ் உருவாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் எதுக்கா? இதெல்லாம் எப்படி உருவாச்சுவோமா? அமிலத்துஹு ஐதீஹிம், உங்களுடைய கையில நீங்க செஞ்சீங்களா? இதெல்லாம் நீங்க விதை மட்டும்தான் நீங்க போட்டீங்க, தண்ணி மட்டும்தான் நீங்க ஊத்துனீங்க, உங்க கையில செய்யல. அதை நான் என்னுடைய ஆற்றலின் மூலமாக உருவாக்கினேன். அஃபலா யஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளவு அழகான ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறேன்ல, பசுமையான சூழலை உருவாக்கி தந்திருக்கிறேன்ல, நீங்க விதவிதமா சாப்பிட்றீங்கல்ல, விதவிதமான பழங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, அதெல்லாம் பாருங்களேன், பார்த்து படிப்பினை பெறுங்கள். இதை பார்த்து அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு சூரா யாசீனில் அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து இன்னொரு சூரத்துல் முல்கில் அல்லாஹ் ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன், இந்த பூமியை நான் உங்களுக்கு வசப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த பூமியை நாம் ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் இந்த பூமியில் நாம் குறைஞ்சு வீடு கட்டலாம், விவசாயம் பண்ணலாம், அதுலேருந்து என்ன வேணாலும் செய்யலாம். நமக்கு வசப்படுத்துகிற அளவுக்கு அல்லாஹ் இரும்ப மாதிரி ஆக்கியிருந்தால் இதை தான் செய்ய முடியுமா? அவனால் நாடினால் முடிந்திருக்கும். இரும்புகள் இருக்கு, இந்த இரும்பு மாதிரி இந்த பூமி இருக்கு, அதை தோண்டவே முடியாது, ரொம்ப கஷ்டமா. இரும்பு போல இந்த பூமியை அல்லாஹ் அமைத்திருந்தான் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நீங்கள் அதில் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு இலகுவான முறையில் அதை வளைத்துக் கொள்ளுகிறீர்கள். பூமியை விவசாயம் வேணுமா செய்றீங்க, வீடு கட்டணுமா தோன்றீங்க, குழி வேணுமா போடுறீங்க, போர் போடணுமா போடுறீங்க, எல்லாம் பூமியில செய்கிறீர்கள். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கின்றார். சூரத்துல் வாக்கியாவில் ஒரு வசனம் இப்படி வரும், அஃபரைதும் மா தஹருஸூன், நீங்கள் செய்கின்ற அந்த ஹரிஸ் அப்படின்னா உழுகுறதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு ஹரிஸ் என்று சொல்லப்போம். நீங்கள் உழுகிறீர்கள், கையாலோ டிராக்டரின் மூலம் ஆட்டின் மூலமா எது மூலமாக நீங்க உழுகிறீங்கல்ல, அந்த உழுவை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதிலிருந்து நீங்கள் விளைய வைக்கிறீர்களா நான் விளைய வைக்கிறேனா? அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் சிந்திக்க சொல்றான். இந்த வசனம் எல்லாம் குர்ஆன்ல நிறைய பேசுகின்றான் இந்த விஷயத்தை. இதெல்லாம் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே வாங்க. இவ்வளவு நம்ம சுற்றி நிறைய இயற்கை சூழல்கள் இருக்கிறது, நம்ம சுற்றி விவசாயங்கள் இருக்கிறது. நாம் அதை பார்த்து அல்லாஹ்வுடைய ஆற்றல் நாம் விளங்கி இருக்கிறோமா என்னைக்காவது? அதுக்குள்ள அவ்வளவு நுணுக்கங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது நான் முளைய செய்கிறேனா நீங்க முளைய செய்கிறீங்களா? லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹுன், நான் நாடி இருந்தா அதை ஒன்றுமில்லாத தரிசுகளாக தவிடுகளாக நான் ஆக்கியிருப்பேன். என்னால் முடியும், ஆனால் அது விளைச்சலை நான் தர வைத்துக் கொண்டே இருக்கிறேன். அதற்கும் என்னால் சக்தி இருக்கிறது, ஆனால் நான் அப்படி செய்யலை. உங்களுக்கு விளைச்சலை தருகிறேன், அதை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் திருமறையில் ஃபல்யன்துரில் இன்சானு இலா துஆமி, மனிதன் அவன் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா, நான் வானத்திலிருந்து மலையை பொழிய செய்து, சும்ம ஷகக்னல் அர்த ஷகா, பூமியை பிளக்க செய்து, ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வ இனபன் வ கல்பன் வ ஸைத்தூனன் வ நக்லா, அந்த பூமியிலிருந்து திராட்சை, பேரிச்சை, ஆலிவ் மரம், இப்படியாக பல்வேறு விதமான மரங்களையும் தோட்டங்களையும் நீர் ஊற்றுகளையும் நான் ஓடச் செய்கின்றேன், பெருக்கெடுத்து செய்கிறேன். இதை மனுஷன் யோசிக்க வேணாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எதுக்காக வேண்டி இதெல்லாம்? மத்தஅல் நீங்களும் உங்களுடைய கால்நடைகளும் பயனடைவதற்காக வேண்டி. நீங்களும் மனுஷன் நம்ம படைச்சிட்டு எல்லாம் நமக்கு தான் இதெல்லாம். நீங்களும் உங்களுடைய கால்நடைகள் இருக்கிறது, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கால்நடைகளும் இதன் மூலம் பயனடைவதற்காக வேண்டி இதையெல்லாம் நான் செய்கிறேன். இதை மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்கிற கேள்வி இதுதான். அவன் யோசிக்க வேண்டாமா? அவன் நன்றி செலுத்த வேண்டாமா? இறைவனுடைய ஆற்றலை உணர வேண்டாமா? இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 4 வசனம் நாம சொல்லி இருக்கிறோம். இது அல்லாம நிறைய வசனங்கள் இந்த விவசாயத்தை பற்றி, விளை நிலங்களை பற்றி, விளைச்சலைகளை பற்றி அல்லாஹ் பேசி தருகிறான். இதன் மூலம் சொல்லுகின்ற செய்தி 2 தான். ஒன்று, அதிலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற அவனுடைய இருப்பை உறுதிப்படுத்துகிறது. அதை கொண்டு நீங்கள் அல்லாஹுடைய ஆற்றல் சிந்திச்சு பாருங்க. விவசாயம் செய்றீங்க, நம்ம சக்தியில எதுவுமே நடக்கல, என்னுடைய குதிரத்தை கொண்டு நடக்கல, எனக்கு மேல அல்லாஹுடைய சக்தி என்று ஒன்று இருக்கிறது. அவனுடைய குதிரத்தின் மூலமாகத்தான் அதை முளைக்க செய்கிறான், அவனுடைய ஆற்றலின் மூலமாகத்தான் முளைக்க செய்கிறான் அப்படின்னு ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்றான். 2வது, நீங்கள் அதற்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், இந்த வசனங்களுடைய எல்லா விரிவுரையிலும் சொல்லித் தருவார்கள். விவசாயம் செய்வதற்கு, மரம் நடுவதற்கு, அதை வளர்ப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். உள்ளத்தில் ஒரு ஆசையை கொண்டு வாருங்க, அதை செய்யுங்க, ஆர்வத்தோடு செய்யுங்கள் என்று திருமறை குர்ஆனுடைய இந்த வசனங்கள் எல்லாம் விவசாயங்களை குறித்து ஆர்வப்படுத்துகிறது.
விவசாயங்களை கொடுத்து ஆர்வப்படுத்துகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் முஸாரா அப்படின்னு ஒரு தலைப்பு தனியாகவே, விவசாயத்தை பற்றி உண்டான பாடம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த தலைப்பு கீழாக கிட்டத்தட்ட 30 ஹதீஸுகள், 30 வரைக்கும் ஹதீஸுகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். நீங்கள் விவசாயத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. அதில் எல்லா வியாபாரத்தை தாண்டியும் விவசாயம் மட்டும் இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அது ஒரு இபாதத்தாக மாறுகிறது தெரியுமா? அவ்வளவு நன்மைகளை அதில் வச்சிருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உச்சகட்டமான ஹதீஸில் சொல்வார்கள், மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லீம் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன், ஒரு மரத்தை நட்டு வைக்கிறார் அல்லது விவசாயம் செய்கிறார், ஏதாவது ஒன்று பயிரோ அரிசியோ கோதுமை எதுவாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று செய்கிறார். ஒன்று மரத்தை நடுறாரு, அப்படி இல்லையா அவர் ஏதாவது ஒன்று பயிர் வகைகளை விவசாயம் செய்கிறார். ஃபயகுலு மின்ஹு, அந்த அவர் செஞ்ச அந்த நட்டு வச்சார்ல அதுலேருந்து வருகின்ற மரத்தின் மூலமாகவோ நெல்லின் மூலமாகவோ கோதுமையின் மூலமாகவோ பயிரும் ஒரு பறவை வந்து சாப்பிடுகிறது. அவ் இன்சானுன், அல்லது ஒரு மனிதன் சாப்பிடுகிறான். அவ் பஹீமத்துன், அல்லது கால்நடைகளில் ஏதாவது ஒன்று சாப்பிடுது, ஆடு மாடு ஒட்டகம் ஏதாவது ஒரு கால்நடைகளில் ஒன்று சாப்பிடுது. இப்படி மற்றவங்க யாராவது ஒரு மனுஷன் சாப்பிட்டாலோ அல்லது ஒரு பறவை வந்து சாப்பிட்டாலோ அல்லது கால்நடைகளில் ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்டாலோ, எதை நாம் ஒரு மரத்தை வச்சு அல்லது விவசாயம் செய்து அதிலிருந்து சாப்பிட்றாங்க. யாரோ ஒரு மனுஷன் சாப்பிட்றான், ஒரு பறவை வந்து உட்கார்ந்து அதை சாப்பிட்டு போது ஒரு என்ன செய்கிறாங்க, இப்படி யாராவது ஒருவர் சாப்பிட்டார் என்று சொன்னால் இல்லா கானலஹு பிஹி சதகா, அது அந்த நட்டு வைத்தார் அல்லவா, அந்த விவசாயம் செய்கிறார் அல்லவா, அவருக்கு சதகாவாக ஆகும் என்று சொன்னார்கள். அவருக்கு அது ஒரு நன்மையாக எழுதப்படுகிறது. நம்ம எத்தனையோ வியாபாரங்கள் இருக்கிறது. குர்ஆன் ரொம்ப மிகைப்படுத்தி சிறப்புப்படுத்தி சொல்லக்கூடிய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்று சொன்னால் அது விவசாயத்தை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு ஆர்வப்படுத்தி நீங்கள் அதில் நட்டு வச்சா சதக்காவுடைய நன்மை இருக்கிறது. ஒரு மரத்தை நீங்கள் நட்டு வச்சுட்டீங்க, அது வளர்ந்து யாராவது ஒருவர் அதில் பிடுங்கி சாப்பிட்றாரு, யாராவது அது மட்டும் இல்லாமல் ஒருவர் நிழல் மட்டும் அடைவதற்காக இந்த மரத்தை பெற்றுக்கிட்டார் வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தை யார் நட்டு வைத்தார்களோ அவருக்கு சதக்கா நன்மை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். சதக்கத்தின் ஜாரியாது. நாம் மூத்தானதற்கு பின்னால் கூட அந்த மரத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் பயனடைகிறார்களோ, யார் யாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதன் மூலமாக பலனடைகிறார்களோ அந்த நன்மை என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். எதற்கு? ஒரு மரம் நடுவதற்கு கூட. இன்னும் ஒரு அழுத்தமாக புகாரியில் இன்னொரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரம் நடுவதை பற்றி ஆர்வப்படுத்துகின்ற பொழுது இப்படி சொல்வார்கள் அல்லவா, கியாமத்து நாள் வரப்போகுது, ஒருத்தவருக்கு உலகம் அழிய போகுது அப்படின்னு தெரிகிறது. புகாரியில் வருகிற இந்த ஹதீஸ், கியாமத்து வரப்போது உலகம் அழிய போகிறது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறார். அந்த நிலையில் ஒருவருடைய கையில் ஒரு செடி இருக்கு, நட்டு வைப்பதற்கு உண்டான ஒரு செடி இருக்கு. ஹதீஸில் பேரிச்சம்பழம்னு வரும். அவங்க ஹதீஸ் அந்த தகுந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன ஒரு செடி இருக்குன்னு சொன்னா அந்த செடியை அவர் உடனே நட்டு வைத்து விடட்டும். அவர் என்ன செஞ்சார், அடுத்த நிமிஷமே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, கையில் ஒரு செடி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அல்லது ஒரு கன்று வச்சிருக்கிறார், ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாருன்னா உடனே அதை என்ன செய்யட்டும், நட்டு வச்சிடட்டும். அதுலேயும் அவருக்கு நன்மை உண்டு சென்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 2 ஹதீஸையும் யோசிச்சு பாருங்களேன். நாம் நட்டு வைக்கின்ற ஒரு மரத்தின் மூலமாக, நாம் விவசாயம் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுவதன் மூலமாக நமக்கும் பலன் இருக்கிறது, நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது, பிறருக்கும் பலன் அளிக்கிறது. இந்த விவசாயத்தில் அவ்வளவு விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். அதனால தான் பெரும் சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அதை செய்வதற்கு ஆசைப்பட்டார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவங்க வயசாயிருச்சு, ரொம்ப வயசான காலத்தில் ஆயிட்டாங்க. வயசான காலத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முடியாமல் தள்ளாடிக்கிட்டே போய் ஏதோ செடியை மரத்தை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக ஒரு மனுஷர் போனோன்னு இவரை பார்த்துட்டு கேட்குறார், நக்கலாக கேட்குறார், அதஃபஅலு ஹாதா, நீங்கள் எதை செய்வீங்களா? வந்த அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய
தோழராக இருக்கிறீங்க, சஹாபி. அவர் இப்போ கேட்குற கேள்வி எப்படின்னா ஒரு மட்டமாக பார்க்குற மாதிரி, ஏன்னா இதை போய் நீங்கள் செய்கிறீங்களே அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி அவர் கேட்குறாரா, தஃபஅலு ஹாதா அன்த அஸ்ஹாபி ரசூல், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த சஹாபியில் ஒருத்தவங்களே, நீங்கள் ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒன்று இதனுடைய நன்மைகளை பற்றி உனக்கு புரியலை, உங்களுக்கு புரியலை, இதனுடைய நன்மையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தர்மம் விளங்குகின்ற நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, சதகாவினுடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள், இதன் மூலமாக பிற மக்கள் பயனடையும் போதெல்லாம் எனக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள், அதனால நான் செய்கிறேன் என்று அவர் பதில் சொல்லுகிறார். திரும்ப அடுத்து மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்கிறார், நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ மௌத்தாகிற மாதிரி இருக்கீங்க, உங்களை பார்த்தா இன்னைக்கோ நாளைக்கோ மௌத்தா போற மாதிரி இருக்கீங்களே, இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்னு கேட்கிறார். நான் மௌத்தானாலும் பரவாயில்லை, இது பின்னால வளர்ந்து ஒரு மனிதருக்காவது இது நிழல் கொடுக்கும் அல்லவா, அந்த நன்மை எனக்கு வந்து சேரும் அல்லவா, அல்லது எனக்கு பின்னால் வர சந்ததிகள் இதை எடுத்து பராமரிப்பார்கள், எனக்கு பின்னால் இதனுடைய ஒரு வெயிலுக்கு ஒதுங்குகின்ற ஒரு இடமாக இந்த மரம் நாளைக்கு பலன் அளித்தால் அது எனக்கு சதகாவுடைய நன்மையா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ல, அதனால தான் நான் முடியாட்டி கூட இன்னைக்கே மௌத்தா போனாலும் பரவாயில்லை, நான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய ஆர்வம், ரசூலுல்லாஹ் சொன்னதனுடைய வெளிப்பாடு, அந்த ஒரு மரம் நடுவதை பற்றி, அதை வளர்ப்பதை பற்றி, அதன் மூலமாக பிறருக்கு பலன் தருவதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடாக அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஆர்வமாக இந்த செய்தியை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல எந்த துறையிலுமே யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு சட்டத்திட்டங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். வியாபாரத்துறையாக இருக்கட்டும், விவசாயத்துறையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லுகின்ற எல்லா சட்டத்தையும் பார்த்தால் யாருக்கும் பாதிப்பு வராத சட்டத்திட்டங்களாக இருக்கும். அடிப்படையில் அந்த விவசாயத்தை குறித்து ஒரு சட்டத்தையும் சொல்லித்தரார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் இடத்துல போனோம், யார் ரசூலல்லாஹ் நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், எங்களுக்கு விவசாயம் தெரியும், ஆனால் அதற்கு உண்டான இடம் எங்கள்கிட்ட கிடையாது, அது செய்வதற்கு உண்டான நிலம் எங்கள்கிட்ட கிடையாது, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு இடத்த இப்போ இந்த இடத்த நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நாங்கள் விவசாயம் செய்வோம், அந்த விவசாயத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த மகசூலை பாதியாக பிரித்து கொள்வது, இந்த பகுதியில் இருக்கிறத இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட கொடுத்துருவோம், இந்த பகுதியில் இருக்கிறவரை என்ன செய்வோம், நாங்கள் எடுத்துக்குவோம். அப்படி இல்லையா, ஒட்டுமொத்த மகசூலையும் செய்து அதில் 3 பங்கா பிரித்து 2 பங்கை இந்த இடத்துக்காரர் கொடுத்துருவோம், 1 பங்கை விவசாயம் செய்து நாங்கள் வைத்துக் கொள்வோம், இது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? கூடுமான்னு கேட்குறாங்க. இந்த ஒரு முறை கூடுமா அப்படின்னு கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்று சொல்லுகிறார்கள். அது காரணம் என்ன தெரியுமா சொல்லுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த ஒரு இடத்துல விவசாயம் செய்கிறீங்க, பாதி அவருக்கு கொடுப்பீங்கிறீங்க, பாதி உங்களுக்கு தரேன்னு சொல்றீங்க, ஒரு பகுதி நல்ல விளைச்சலை தருகிறது, இன்னொரு பகுதியில் என்ன செய்யுது, கெட்டு போயிடுது, வீணா போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அல்லது உங்களுடைய பகுதியில் நல்ல விளைச்சலாக இருக்கு, அவருடைய பகுதியில் வீணா போச்சுன்னா அவருக்கு பாதிப்பாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் 2 பேர்த்துல யாராவது ஒருவருக்கு பாதிப்பு இதில் இருக்கிறது, இதில் என்ன செய்யுது, பாதிப்பு இருக்கிறது, அதனால இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், எந்த மனிதருக்கு நிலம் இருக்கிறதோ அவர் விவசாயம் செய்யட்டும், அவர் பயிரிடட்டும், பயிரிட்டு அதை பாதுகாத்து வளர்த்து பலனளிக்கட்டும். அப்படி அவரால் செய்ய முடியலையா, நிலத்தை தர்மமாக விவசாயம் செய்வதற்காக வேண்டி கொடுக்கட்டும், காசு கால் இல்லாமல் ஒரு தர்மமாக, ஆனால் நிலம் இவருக்கு தான் சொந்தம், ஆனால் இதை மட்டும் நீ விவசாயம் செஞ்சு நீ பயன்படுத்திக்கப்பா அப்படின்னு சொல்லி சதக்காவாக ஒரு தர்மமாக அவருக்கு அந்த நிலத்தை தரட்டும் என்ற உத்தரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதித்தார்கள் என்பதை சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, பதிவு செய்யப்படுகிறது. இப்போ அழகான யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு உண்டான ஒரு சட்டத்திட்டங்களையும் அமைப்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இயந்திரத்தினுடைய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் எதிர்காலத்தில் இதன் பக்கம் உண்டான ஆர்வங்கள், நம்ம வீட்டில் நிறைய தோட்டங்கள் இருக்கிறது, நிறைய மரங்கள் வளர்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் அடுத்து வருகின்ற தலைமுறைகள் இந்த விவசாயத்தின் பக்கம் அதனுடைய செய்வதற்கும் ஒரு குழுவினர் ஆர்வப்பட வேண்டும். அதற்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது, அதில் நமக்கும் பிரயோஜனம் இருக்கிறது, நமக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைச்சுக்கிறோம், நமக்கு என்ன லாபம் கிடைக்கணுமோ கிடைச்சுக்கிறோம், நாம் அதையெல்லாம் பார்த்து விவசாயம் பண்ணி விளைச்சலை எடுத்து நாம் கொடுக்குறப்ப நமக்கு கிடைக்கிறதும் கிடைத்து கொள்ளும். அதே சமயத்தில் நன்மை
நன்மைகளும் அதுக்குள்ளே இருக்குது. காசுக்கு காசும் கிடைச்சிரும், சதக்கா செய்த நன்மையும் கிடைச்சிரும், அதன் மூலமாக எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க, அது எல்லா நன்மையும் நமக்கு கிடைச்சிரும். அந்த விளைச்சல் அந்த மரமும் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மௌத்தானது பின்னாலும் அதனுடைய நன்மைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் என்ன செய்யுது இந்த விவசாயம் அப்படிங்கிறதுக்குள்ளாக இருக்கிறது இஸ்லாம். அதனால் இது ரொம்ப ஆழமாக நமக்கு சொல்லித் தருகிறது. இவ்வளவு நன்மைகளை உள்ளடக்கியது தான் விவசாயம். இமாம்கள் கூட சொல்லுவார், வியாபாரங்கள்லேயே சிறந்தது விவசாயம் அப்படிங்கிற தொழில் என்று சொல்வார்கள். ஏன்னா ரெண்டுமே கிடைக்கிறது, லாபமும் கிடைக்கிறது, நன்மையும் கிடைக்கிறது. சதகா அப்படிங்கிற நன்மையும் இதுக்குள்ளாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். அதனால இஸ்லாமே என்ன செய்கிறது, தன்னிறைவு பெறுவதை தான் விரும்புகிறது. நாம் யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்டு நிற்பதற்கு இஸ்லாம் யாரையும் தூண்டவில்லை, அதை விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலை. நீங்கள் தன்னிறைவோடு வாழுங்கள், உங்களுக்கு எது மூலமோ உழைத்து சம்பாதியுங்கள். அதை பிரியப்படுகிறதா இல்லையா மார்க்கம்? அல்லாஹ் குர்ஆன்ல ஜுமாவுடைய வசனத்தை பற்றி என்ன சொல்றான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து, நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடி நீங்கள் பூமி உள்ள பறந்து செல்லுங்கள். உழைப்பை கொற்றி அல்லாஹ் ஆர்வப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் நீங்களும் செஞ்சீங்களா? ஆமாம், நானும் ஆடு மேய்த்தேன். மக்காவில் இருக்கின்ற காலகட்டத்தில் மக்காவாசிகள் சில கீராத்து நன்மைக்காக வேண்டி, சில கீராத்து பணத்திற்காக வேண்டி நான் என்ன செய்தேன், சில ஆடுகளை மேய்த்திருக்கிறேன் மக்காவிலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் அவங்க உழைப்பை செய்திருக்கிறார்கள். இந்த உழைப்பை மார்க்கம் என்ன செய்கிறது, ஆர்வப்படுத்துகிறது. யார்கிட்டையும் யாசகம் கேட்பதை மார்க்கம் விரும்பவில்லை. தன்னிறைவோடு வாழுகின்ற ஒரு சமுதாயமாக நம் சமுதாயம் இருக்க வேண்டும். எல்லாரும் ஒரே துறையில் போகாம, இந்த துறையில் போறியா, இந்த துறையில் சிலர், எனக்கு அது வரலையா, விவசாயத்தின் பக்கம் போங்க, அதை கற்றுக்குங்க, அதை நீங்கள் செய்யுங்கள். அதில் ஒரு கூட்டம், ஒரு குழுவினர், ஒரு தலைமுறையினர், அடுத்த ஜெனரேஷன், அதன் பக்கம் அதை உருவாக்குவதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் நீங்கள் கிளம்புங்கள் என்பதை அல்லாஹும் ரசூலும் என்ன செய்கிறார்கள், இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய எல்லா நிகழ்வின் மூலமாக என்ன செய்கிறாங்க, நமக்கு ஆர்வப்படுத்துகிறாங்க. பிறர்கிட்ட யாசகம் கேட்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. நீங்கள் ஒரு சின்ன கயிறு, ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு முதுகுல சுமந்து போகிறது சிறந்தது, எதை விட யாசகம் கேட்பதை விட. எதுவுமே கிடைக்கலையா, ஒரு குச்சியை எடுத்துட்டு சுமந்து தோளில் சுமந்து போகிறீங்கள் அல்லவா, அது சிறந்தது பிறரிடத்தில் யாசகம் கேட்பதை விட. இந்த செயல் சிறந்தது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் ஒரு தன்னிறைவை பெறுகின்ற சமுதாயமாக நாம் உருவாக வேண்டும். எதிர்காலத்தில் எல்லா துறைகளிலும் நம்முடைய பிள்ளைகள், எதிர்காலத்தில் இளைஞர்கள் இருக்க அனைத்து துறைகளிலும் பங்கெடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். படிப்பிலையா அதில் ஒரு குழுவில் போங்க. நம்ம பெரும் பெரும் துறைகளில் நம்முடைய இருப்பை பதிவு செய்வதற்கு, அதற்காக வேண்டிய உயர்ந்த லட்சியங்களோடு செயல்படுங்கள் என்பதற்காக சொல்லவில்லை. நாளைக்கு சமுதாயம் பெரிய எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறது. நமக்கு பெரிய பலம் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட காலச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகின்ற நாட்டில் நடக்கின்ற நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? நமக்கு உண்டான பலம் கல்வியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இளைஞர்களுடைய ஒரு படை, கல்வி கற்கிறீங்களா, அதுல உயர்ந்து வரணும் என்று ஆசைப்படு. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட. நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிடுறோம். சில இதை நல்லா படிச்சுக்கிட்டே வர்றமே பாதியோட அப்படியே ஆஃப் பண்ணிடுறது. நல்லா ஓதிக்கிட்டே வருவான், அவன்கிட்ட எப்படியாவது ஹாஃப்ஸாவா ஆக்கிடலாம் அப்படின்னு முயற்சினும் அவனுக்கு பாதியோட முடிஞ்சிருது, முடிய மாட்டேங்கிறது. அப்போ ஒரு தன்னிறைவை பெறணும்னு சொன்னா, ஒரு கல்வியில நாம எந்த துறை எடுக்கிறோமோ அதுல பரிபூர்ணமாக நீங்கள் சிறந்து வழங்குங்கள். எந்த துறையில் இருந்தாலும் இந்த துறைக்கும் சிலர் ஆர்வப்படுங்கள். விவசாயத்திற்கும் ஒரு குழுவினர் தேவை. அதை உருவாக்குவதற்கும் நம்மிடத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கும் இயற்கையாக நம்முடைய உள்ளங்கள் ஆசைப்பட வேண்டும். அதைத்தான் இந்த அல்லாஹும் ரசூலும் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை, தன்னிறைவு பெற்ற சமூகமாக நாம் உருவாக வேண்டும் என்றால் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு இளைஞர்களும் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நல்லருள் புரிவானாக. அதே போல இந்த சங்கையான ரஜபுடைய மாதம் ஆரம்பத்தில் சொன்னது போல் ரமலானை நோக்கி இருக்கிறோம். இன்னும் 2 மாதங்கள் நெருங்கிவிட்டோம் ரமலானை. இந்த ரமலானை அடைவதற்காகவே இப்ப இருந்தே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, துஆ செய்து கொண்டே வாருங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் பரிபூர்ண சுகத்தை, கைகால் நலத்தை தந்து இந்த ரமலானை பரிபூர்ணமாக அடைந்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி வபரகாத்துஹு.